இப்போ நான் கேட்குறேன், சிறைன்னு ஒரு படம் வந்தது, படையப்பா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஏங்க நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறீங்க? என் படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணுங்க நான் சொல்ல முடியும். இவனுக்கு புத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வழி விடணும், இவர் வழி இவங்க பாருங்களேன், அவனுக்கு பேசுறதுலாம் இப்போ ஆயா வட சுட்ட கதை மாதிரி பேசினுக்கிறானுங்க. ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறாங்களா பாருங்க. இந்த இவர் வழி விட்டாருண்ண, அவர் வழி விட்டாருண்ணா, இதனால் ரோடு டிராஃபிக் ஆடாது. அந்த 70வது படத்தில் நானும் சேர்ந்து நடிக்கிறேன். போதுமா? காட்சி ஒன்று சீன் ஒன்றா சொல்லிட்டு மாட்டா உங்களுக்கு. 70வது படத்தில் விஜயோட 70வது படத்தில் நான் நடிக்கிறேன். அதில் விஜய் சிஎம் ஆகிடுறான். அவன் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேடி தேடி கொள்கிறாங்க. அது நான் தான். போதுமா? நீ ஒரு கெரியர் இன்னொரு கெரியர் போயிடுறங்க. அதனால் நீங்கள் இதுக்கு வழி விடுங்கன்னு சொல்ல முடியாது. இது போட்டி நிறைந்த உலகம். இது அப்படி பார்த்தா எத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்காரு ரஜினிகாந்த். எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா ஒரு பீரியடில்? ரஜினிகாந்தோட கெரியர் நீங்கள் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? மிரட்டுற மாதிரி எல்லாம் வந்தவங்க தான் வந்த வேகத்தில் போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் நிற்கிறார் இன்னைக்கு. சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறோம். அவரு விட்டு கொடுக்கலாங்க. அவர் இதுக்கு முன்னாடி அந்த பெருந்தன்மை வேணுங்க. அதுவானே பெருந்தன்மை கிருந்தன்மை சிறுந்தன்மை பேசுகிறேன். அறிவு கட்டணுங்க. அந்த புறம் தான் வரா. இப்போ தான் சரியான கேள்வி. உன் மச்சான் விஜய்கிட்ட போய் உன் மச்சான் தானே அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொன்னா? டேய் மச்சான் இது கடைசி படம், இது கடைசி படம், மக்கள் ஃப்ரீயாக பார்க்கட்டும். நீயே மக்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு பல தேட்டர்கள் பணத்தை கட்டி படத்தை ஓட்ட சொல்ல வேண்டியது தானே? கடைசி படம் தான்டா இது. விஜய்கிட்ட ஒரு மாதம் பணம் வரணும்னு வச்சுங்க சார், அடுத்த நாள் விஜய் ஒன்றுமே நன்றுவானுங்க. விஜய்லாம் ஒரு நடிகனாங்க. யாரு ஒரு மாதம் காசு வரலன்னா போதும். அந்த புறம் அண்ணனுக்கு பீலா பிஸ்மிக்கு அதே தான். ஒரு மாதம் வரலன்னா விஜய்லாம் ஒரு பெரிய நடிகர்னு சொல்ல முடியாதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. சூப்பர் ஸ்டார்னா யாருன்னா அது ரஜினிகாந்த் தான்வாங்க. அப்படியே மாற்றுவானுங்க கேட்டேன். ஒரு மாதம் காசு வரலன்னா. சார், சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோட கடைசி படம் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கலாமே, இதே ரஜினி கடைசி படம் சொல்லியிருந்தா வழி விட்டுருப்பீங்கல்ல, கமலஹாசன் கடைசி படம் சொல்லியிருந்தா வழி விட்டுருப்பீங்கல்ல, ஏன் அஜித்குமாரே இது கடைசி படம் சொல்ல யாரும் வராமல் இருப்பாங்களே, விஜய் பண்ணா மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அந்தப்புறம் அந்தனன் சொல்லுங்கள், மூத்த பத்திரிகையாளர் சொல்லாதீங்க. அவன் என்ன கிசு பத்திரிகையாளர் சொல்லுங்கள் அவனை. சரிங்களா? அவன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இது கமர்ஷியல் சினிமா என்பது, இன்னும் சொல்லப்போனால் கமர்ஷியல் என்பதை தாண்டி இப்போ கார்பரேட் ஆகிடுச்சு. இது முன்னாடி வெறும் வியாபாரன்றது ஏதோ லோக்கலில் வெறும் தமிழ்நாடு லெவலுக்கு நடக்கும். இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி தமிழ் சினிமாவை பார்க்குறதுக்கு அங்கங்கே எல்லா நாடுகளையும் காத்து இருக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு அது ஜனநாயகட்டும் பராசக்தியாகட்டும் எந்த படம் இருந்தாலும் உலக அளவில் மக்கள் காத்து இருக்கிறாங்க. அப்போது ஒரு வியாபாரத்தில் நீ விட்டு கொடு நான் விட்டு கொடுன்றதெல்லாம் பேச்சுக்க அதெல்லாம் அது ஆதி காலம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ விட்டு கொடு நான் விட்டு கொடுலாம் சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்குறேன், சிறைன்னு ஒரு படம் வந்தது, படையப்பா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஏங்க நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறீங்க? என் படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணுங்க நான் சொல்ல முடியும். அப்படிலாம் கிடையாது. இங்கே வியாபாரம். பொருட்கள் கொட்டி கிடக்கு சார். எது தரமான பொருளை தேடி போய் வாங்குறோம்ல, அவ்வளோதான். அறிவு கட்டவன் அந்தனன். நான் தான் சொல்கிறேன் பாருங்க. இவனுக்கு புத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வழி விடணும், இவர் வழி இவங்க பாருங்களேன், அவனுக்கு பேசுறதுலாம் இப்போ ஆயா வட சுட்ட கதை மாதிரி பேசினுக்கிறானுங்க. ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறாங்களா பாருங்க. இந்த இவர் வழி விட்டாருண்ண, அவர் வழி விட்டாருண்ணா, இதனால் ரோடு டிராஃபிக் ஆடாது. நான் நீ முதல்ல போய்ட்டு நான் பின்னாடி போகிறேன்னு சொல்கிறதுக்கு. சினிமான்றது ஜங்ஷனில் எப்படி வண்டிகள் நிற்குதோ அப்படி தான். உனக்கு நீ நான் சொல்லி தான் போட்டி தான் போடுவானுங்க. போட்டி இருந்தால் தான் சுவாரஸ்யமே இருக்கும். போட்டியில் ஜெயிக்கிறோண்டா. அதுக்குள்ளே இந்த விஜய்கிட்ட வாங்கின காசு இந்த காயினுக்காக கூவுறானுங்க. உனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. காயினுக்காக கூவுறானுங்க, கோல்டு காயினுக்காக. இல்லை சார், லாஸ்ட் படம் கொஞ்சம் லாஸ்ட் படம் என்னமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு கட்டல் திருப்பி சொல்கிறேன். 70வது படம் அந்த படத்தில் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்டா. போதுமாடா போங்கடா. அந்த 70வது படத்தில் நானும் சேர்ந்து நடிக்கிறேன். போதுமா? காட்சி ஒன்று சீன் ஒன்றா சொல்லிட்டு மாட்டா உங்களுக்கு. 70வது படத்தில் விஜயோட 70வது படத்தில் நான் நடிக்கிறேன். அதில் விஜய் சிஎம் ஆகிடுறான். அவன் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தேடி தேடி கொள்கிறாங்க. அது நான் தான். போதுமா? அறிவு கட்டல பேசுகிறேங்க. கடைசி படம் என்ன பாடி எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு வாய்க்கரிசி போட வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி அசிங்கமாக இல்லை. கடைசி படம் கெஞ்சுறீங்க, வெக்கமாடா. நல்ல படமாக தான் பார்த்துட்டு போகிறோம். இல்லை சார், அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு ரஜினிகாந்த் படம் லாஸ்ட் படம் சொன்னா நீங்க ஒரு மரியாதை கொடுப்பீங்கல்ல, ஒரு கமலஹாசன் படம் சொன்னா ஒரு லாஸ்ட் மரியாதை கொடுத்து விலகி போவீங்கல்ல, ஏன் ஒரு அஜித்குமார் லாஸ்ட் படம் தான் என்னோட லாஸ்ட் படம் சொன்னா விலகி போவீங்கல்ல, அது மாதிரி விஜய் அவர்கள் என்னோட லாஸ்ட் படம் சொல்றாரு, ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், இல்ல இந்த கேள்வி நான் முழுசா முடிச்சிடுறேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித்குமார் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சினிமா துறையில தனக்கான ஒரு பாணியை வழிவகுத்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சில வித்தியாசமான அவங்க அரசியலுக்கு வரல, அவங்க அரசியலுக்கு வரல, அதை சொல்லுங்க முதல்ல. அரசியலுக்கு ரஜினிகாந்தும் அரசியல் அதுதான் சார். அரசியல் அஜித்குமார் வரப்போறது இல்லை. ஆமா, நீ அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ இயல்பாக ஒருத்தர் வந்து சினிமா விட்டு விலகிறது ஒன்று இருக்குது சார். நீ அரசியலுக்காக சினிமா விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன், அப்போ எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வழி விடுவாங்க? நான் கேட்குறேன், நீ ஒரு கெரியர் வந்து இன்னொரு கெரியர் போயிடுறங்க, அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வழி விடுங்கன்னு சொல்ல முடியாது. இது போட்டி நிறைந்த உலகம். இது அப்படி பார்த்தா எத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு வந்து ரஜினிகாந்த். எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா ஒரு பீரியடில்? ரஜினிகாந்தோட கெரியர் நீங்கள் எடுத்திங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? மிரட்டுற மாதிரி எல்லாம் வந்தவங்கலாம் வந்த வேகத்தில் போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் நிற்கிறார் இன்றைக்கி. கமலஹாசன் கூட வந்து ஒரு காலத்தில் போட்டி தான், போயிட்டார். இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். ரஜினியோட 173ல கெஸ்ட் ரோல், அவ்வளோதான். இது வந்து போட்டி நிறைஞ்ச உலகம் சார் சினிமா. அது முதல்ல இவனுக்கு சார், இவனுக்கு சினிமா, இவனுக்கு கிசு பத்திரிகையாளர் சார், இவனுங்க அந்த பிராந்தனா இவனெல்லாம் ஒரு ஆளா சார்? இப்போலாம் சுத்தமாக பாவம் சார். அவனுக்கு வந்து இப்போ பார்க்குறதே இல்லையா அவன் வீடியோ எவரும் நிறையா. ஏதோ அவங்க பேசுகிற வீடியோவை மட்டும் அவங்க சேனல் மட்டும் பார்க்குறாங்க. அவனை வெளியில் யாரும் கூப்பிட்றது கூட கிடையாது சார். யார் அதுவும் அந்த பிராந்தம்லாம் யாரும் கூப்பிட்றதே கிடையாது. ஏன்னா இவனுக்கு போய் வாங்குற காசுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 1000 2000 தான் வியூஸே போகுது. அதுவும் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா சார் வியூஸே போக மாட்டேங்குது சார் அவங்களது அப்படின்னே சொல்கிறாங்க. நம்மளோட பெருமைக்காக சொல்ல, என்னை கூப்பிடும் போது சில பேர் சொல்கிற வார்த்தையாக அப்படி தான் இருக்குது. வியூஸே போகல சார் அவங்களது, கொஞ்சம் வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பெருமைக்காக நான் சொல்லலை, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அவங்களுடைய அந்த வலைபேச்சு அந்த அந்தனுடைய அந்த சேனலு பீலா பிஸ்மி சேனலு, அதில் தான் வந்து சுமாராக போகுது. அது கூட பெருசாலாம் போகல. பீலா பிஸ்மிக்கெலாம் சுத்தமாக கிடையாது, ஒன்றுமே கிடையாது என்ன. ஆனால் ஏதோ வந்து அவனுக்கு அந்த கேமராமேன் சம்பளத்துக்கு கூட வராது சார் அவனுக்கு பேசுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி கேளுங்க சார். கேள்வி கேட்குறது என்னென்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் 15 வருஷமா 20 வருஷமா விளையாடுறாரு, இதாங்க என்னோட லாஸ்ட் கேமு, ஆமாம், இதோட நான் ரிட்டையர் ஆகணும்னு அவுட் எடுக்காதீங்க. சூப்பரான உதாரணம் சொன்னீங்க சார். கொஞ்சம் போலிங், ஹலோ பவுலர் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது கடைசி நான் ரிட்டையர் ஆக போகிறேன், கடைசி கேம் இது, கொஞ்சம் பவுலிங் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒய்டு பண்ணுற மாதிரி போடுங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி போடுங்க நான் சொல்லுவானுங்க. அறிவு உங்களுக்கு இவங்களை என்ன ஜென்மம் சார் இவனுங்க? ஜென்மமா இவங்க சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டே வந்து சார் நீங்கள் ஸ்டெம்ப் அவுட் ஆகாதீங்க. நான் ஸ்டெம்ப் அவுட் ஆகாதீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 அடிக்கிற மாதிரி 6 அடிக்கிற மாதிரி நீங்கள் பால் போடுங்க நான் சொல்லுவாங்க. அறிவு இருக்காடா உங்களுக்கு? போட்டி இருந்ததுன்னா போட்டி இருக்க தான் செய்யும். எல்லா காலத்துக்கும் உண்டு, எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. அது இல்லை, இது இன்னொரு கேள்வி கேட்க தோணுது. நான் அரசியல்வாதி, இந்த தேர்தலோட நான் அரசியல் விட்டு விலகிறேன், அதனால என் கூட யாரும் போட்டி போடாதுன்னு சொல்ல முடியுமா? அதானே அவனை இந்த இவங்க எங்கேருந்து தான் இவங்க மூளையே கிடையாது சார் இவனுக்கு, அந்த பிராந்தனுக்கு. நான் கேட்குறேன், இல்லை ஒருவேளை வந்து அவ்வளோதானே சரக்கே, அவ்வளோதானே ஒருவேளை அவன் பேசுறது பாருங்களேன், சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறான். அவரு விட்டு கொடுக்கலாங்க, அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பெருந்தன்மை வேணுங்க, அதுவானே என்னடா பெருந்தன்மை கிருந்தன்மை சிறுந்தன்மைன்னு பேசுகிறேன். அறிவு கட்டணுங்கள. ஒரு சினிமா என்பது கமர்ஷியல் 100% வியாபாரம். அதை தாண்டி நீங்கள் வந்து இங்கே வந்து எத்திக்ஸை உள்ளே கொண்டு வரத்துக்கு போராடுறான். அவன் நெறிகளோடு சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கத்துக்கு எவ்வளோ போராடுறான் தெரியுங்களா? ஒரு படத்தை வெற்றி அடைகிறதுக்கு. சார் கருத்தியல் வெற்றினா கமர்ஷியல் வெற்றி வந்து காலியாயிடும் சார். கமர்ஷியலாக வந்து சக்ஸஸ்னால் வந்து கருத்தியலாக காலியாயிடுது. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் முழுக்க கமர்ஷியல். இப்போ நான் கேட்குறேன், ஏன் வந்து ஜனநாயகம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்டை கம்மி பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லை சம்பளம் வாங்காமல் நடிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசி படம் தானே, கமர்ஷியல் ஃப்ரீயாக அதே அந்த புறம் தானா வாடா. இப்போ தான் சரியான கேள்வி. உன் மச்சான் விஜய்கிட்ட போய் உன் மச்சான் தானே அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொன்னா, டேய் மச்சான் இது கடைசி படம், இது கடைசி படம், மக்கள் ஃப்ரீயாக பார்க்கட்டும், நீயே வந்து மக்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு வந்து பல தேட்டர்களுக்கு பணத்தை கட்டி படத்தை ஓட்ட சொல்ல வேண்டியதானே? கடைசி படம் தான்டா இது. அவர் தான் 225 கோடி காசை வாங்கிக்கின்னு மட்டும், அப்புறம் வந்து காசை மட்டும் வாங்கிக்கின்னு வந்து படத்தில் நீங்கள் வந்து நடிக்க தெரியுதுல, பணம் வாங்கி கோடி கணக்கில். ஏன் நீங்கள் வாங்கி பேசுகிறீங்கள கோல்டு காயின், சும்மா பேசுங்கடா பார்க்கலாம்.
விஜய்கிட்டேருந்து ஒரு மாதம் பணம் வரணும்னு வச்சுங்க சார், அடுத்த நாள் விஜய் ஒன்றுமே நன்றுவானுங்க. விஜய்லாம் ஒரு நடிகனாங்க. யார் ஒரு மாதம் காசு வரலன்னா போதும் அந்த அண்ணனுக்கு. பீலா பிஸ்மிக்கு அதே தான். ஒரு மாதம் வரலன்னா விஜய்லாம் வந்து ஒரு பெரிய நடிகர்னு சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருங்க. சூப்பர் ஸ்டார்னா யாருன்னா அது ரஜினிகாந்த் தான்வான், அப்படியே மாற்றுவானுங்க பிளேட்டை. ஒரு மாதம் காசு வரலன்னா அப்படி தானே இருக்கும். நீங்கள் மட்டும் பணம் வாங்கி நடிப்பீங்க, பணம் வாங்கின்னு பேசுவீங்க. எந்த சேனலாக சொல்லுங்கள் சார், அந்தனை வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் கன்வீனியன்ஸ் கூட வாங்க மாட்டாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கன்வீனியன்ஸ் இல்லாமல் இவங்க வந்து பேசி பிடுங்கிறதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோலையும் 5000 வாங்குறானுங்க சார். அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா 500 கூட வருமானம் கிடையாது. பல யூடியூப் சேனல்கள் இழுத்து மூட்டானுங்க இந்த அந்தனால பீலா பிஸ்மியால். இதுதான் உண்மை. நம்ம அப்படி இல்லை, வாழ வைக்கிறோம். யூடியூப் சேனலை வாழ வைக்கிறோம் நம்ம. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் அவங்களாம் சினிமா துறையில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தயாரிப்பாளர்களை, இயக்குநர்களை, கலைஞர்களை வாழ வச்சிருக்காங்க, சினிமா துறைக்கு அர்ப்பணித்தவங்க அவங்க. ஆமாம். இவர் என்ன பெரிய படம் பேசுகிறாங்களா சார்? டேய் அந்தனா உன்னை தான் நான் கேட்குறேன். இது இப்போ ஏவிஎம் சரணை இறந்தார்ல சார், விஜய் போனான்டா அதுக்கு. எவ்வளோ சார் ஏவிஎம்ன்றது எவ்வளோ பெரிய பிராண்டு, எத்தனை ஆயிரம் பேரை வந்து சினிமாவில் வந்து அவங்க வந்து வாழ வச்சுருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. சினிமாவையும் ஏவிஎம்மையும் பிரிச்சே பார்க்க முடியாதுன்னு பேசுகிறாங்க. சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களாகட்டும், கமலாகட்டும், இன்னும் எவ்வளோ எண்ணற்ற பேர்கள் வந்து வாழ்வு கொடுத்த வந்து என்ன சொன்ன வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்தது மூலமாக வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு பல பேருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல வந்து விஜய் ஏன் போய் பார்க்கவே இல்லை? நீங்களே சொல்லுங்கள். கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு பொங்கல் வைக்க போக தெரிஞ்சில்லடா. மீண்டும் அதே தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அங்கே மட்டும் போய் பொங்கல் வைக்கிறல்ல, பொங்கல் கிண்டுறல்ல, அப்புறம் இங்கே மட்டும் ஏன் வந்து ஒருத்தினா ஏவிஎம் சரணம் சத்தத்துக்கு போனீங்களா? நீங்களாவது போய் பேசுங்க. இதே அந்த வாயை திறப்பனா சார் இவ்வளோ பேசுகிறல்ல, கடைசி படம் வழி விடல, கடைசி படம் இது பண்ணல, அது என்ன பேச்சு? நானும் பார்க்குறோம். அப்படியே நெஞ்சை நக்குறீங்க, நெஞ்சை நக்குங்கடா. ஆனால் நெஞ்சை பொழந்து நக்குனீங்கன்னா என்ன உயிர் போயிடாது? நெஞ்சை பொழந்து கிழிச்சு நக்குறானுங்க அப்படியே விஜயை. ஒரு அளவு தான்டா எல்லாமே. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாருக்கும் பட்டவர்த்தனும் தெரிஞ்சிச்சு சார், இவனுங்க வந்து விஜய்கிட்ட காசு வாங்கின்னு பேசுகிறவனுங்க. நீங்கள் உண்மையாக ஜனநாயகன் படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் பேசுனா கூட எவனும் பார்க்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? ஜனநாயகன் படம் குறித்து இவங்க பேசுகிறானுங்களே சார், அதை பேசுறத கூட எவனும் பார்க்க மாட்டான். கேட்டால் இவனுங்கெல்லாம் வந்து எப்படியோ விஜய் பக்கம் தான் பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறான். அப்போ என்னாச்சு? ரியாலிட்டி போயிடுச்சு. இவங்க உண்மையாக பேசினா கூட ரியாலிட்டி அப்படியே தெறிக்க விட்ட இது இவங்க சொல்கிறானுங்க. என்னன்னு ட்ரெய்லரில் ஜனநாயகன் தெறிக்க விட்டார் விஜய். தெறிக்க விட்டோம்னா உடனே தெறிக்க விட்றானுங்க. என்ன தெறிக்க விட்றாங்கன்னா அது வந்து பாலையாவோட பகவத் கேசரி ரீமேக்குன்னு சொல்லி தெறிக்க விட்றானுங்க. இப்போ உண்மையான செய்தியாக சொல்ல முடியுது அவங்களால? சொல்ல தெரியுமா இவங்களுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்கள். படம் பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாது. கதை இதுதான் நானே சொல்கிறேன். படம் வந்து மத அரசியல், சாதி அரசியல், கனிமவள அரசியல் குறித்து படம் வந்து அந்த கதையை பேசுது. அதில் நடிக்கிற அரசியல்வாதிகள், மாபியாக்கள் பின்னாடி வந்து எப்படி வந்து இவங்க வந்து இந்த 3 கொள்ளையை செய்கிறாங்க, இதை எப்படி வந்து விஜய் தடுக்கிறாரு, எப்படி வந்து தடுத்து ஒரு அதிகாரியாக எப்படி தடுத்து இவர் வந்து என்ன அரசியல் மக்கள் வந்து எப்படி இவரை நேசிக்கிறாங்க, என்னவோ ஆகிறார் கடைசியாக இவருன்றது தான் படத்தோட கதை. சொல்ல மாட்டான். படத்தில் இருக்கிற சம்பவத்தை கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் எப்படின்னு யோசிப்பீங்க, தலையை சொல்லுவீங்க. படத்தில் ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை கூட என்னால் சொல்ல முடியும். உடனே நீங்கள் படத்தை பார்த்துட்டார் போல இருக்குன்னு நீங்கள். நான் படம் பார்த்தேன், பார்க்குறேன். ஆனால் நான் சொல்கிறேன் இதுதான் படம். படத்தில் வரக்கூடிய காட்சிகள் கூட நான் சொல்கிறேன். படத்தில் ரோபோ இருக்குடா, படத்தில் ரோபோ ஃபைட் பண்ணுது, போய் பாருங்கள் வேணா. மதன் கௌரி என்னவா நடிக்கிறா பாருங்கள். அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக வராரு. எம்ஜிஆர் சாட்டையை கொடுக்குறாரு. சாட்டையை கொடுத்து, சாட்டைனா நீங்கள் சாட்டை துறைமுறைன்னு வச்சுக்காதீங்க. எம்ஜிஆர் வந்து சாட்டையை வந்து கீழே போடுறாரு. அந்த படத்தில் வந்து விஜய்கிட்ட வந்து அது கொடுக்குற மாதிரி. உடனே அந்த சாட்டையை வந்து எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அதில் வந்து அடிக்கிறார். சேகுவாரா பேசினா அது உண்மையை தான் பேசுவார்னு சொல்லி உலகம் நம்புது. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கெடுத்துக்க மாட்டேன். உங்களை மாதிரி கோல்டு காயின் வாங்கி நான் பேசவும் மாட்டேன். கோல்டு காயினில் சாதா காயின் கூட எனக்கு வேணாம். அவங்ககிட்டையும் நான் இது வரைக்கும் காசும் வாங்கலை. இது வரைக்கும் இது நான் பேசுறது சத்தியத்தையும் நேர்மையும் பேசுகிறேன். எந்த அரசியல்வாதிகிட்டையும் நான் கமிட்டும் ஆகலை. எந்த அரசியல் கட்சிக்கிட்ட நான் கமிட் ஆகவே இல்லை. எந்த அசைன்மெண்ட்டும் எனக்கு கிடையாது. நான் பேசுகிறது இந்த படத்தில் வந்து படம் மட்டுமே நான் பேசுகிறேன். 2 சிவகார்த்திகேயனுடைய அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 படமும் நல்லா ஓடும். ஆனால் 2மே வேறு அரசியல் பேசுது. சிவகார்த்திகேயன் அடுத்த ஸ்டெப்பு போயிடுவார் பராசக்தி வந்த உடனே. இப்போயே சொல்கிறேன், இதிலே சொல்கிறேன், இந்த காணொலியிலே சொல்கிறேன். இதுதான் உண்மை.
ஏன்னா அதில் உயிர் தியாகம் பண்ணுற மாதிரி கேட்டால் சிவகார்த்திகேயன் வந்து எப்படி விஜயகாந்த் எப்படி வந்து மக்கள் மனசை நின்னாரோ அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் நின்று அந்த படம் வந்த உடனே பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கள். சார் விஜய் படம் வந்தாலே ஸ்கேமு, எக்ஸ்ப்ளோசிவ், இந்த இது ஃப்ராடு, பித்தலாட்டை எல்லாம் வந்துடும். இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்னென்னா வெளிநாடுகளில் மொத்த டிக்கெட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டரு பிளாக் பண்ணி, சீட்டை பிளாக் பண்ணி ஷோவை ஹவுஸ்ஃபுல்லாக கணக்கு காட்டுறாரு. கேட்டால் வெளிநாடுகளில் விஜய்க்கு மார்க்கெட் இருக்குன்னு உருட்டுறானுங்க. என்னடா நடந்ததுன்னு பார்த்தா அங்கே போகிற வரவங்களாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க டிக்கெட்டை. வெளிநாடு படம் வந்து வசூல் ஆகிடுச்சான். எப்படி ஃப்ரீயாக கொடுத்த வசூலை தூக்கி இவனுக்கு எப்படி கணக்கு காட்டுறான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு சமீபத்தில் ஒரு 15 வயசு சிறுவன் அவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியுங்களா? ஆன்லைனில் கடைசி படம் ஏஐ மூலமாக போயிட்டு இப்போ எவ்வளோ ஸ்கேம் நடக்குது பாருங்க. இவங்க எவனுமே ஒரு நேர்மையான மனிதனே இல்லையே சார் கட்சியில். நல்லா புரிஞ்சுங்க. இந்த படம் வந்து முழுக்க கனிம வள கொள்ளை, ஊழல் குறித்து இந்த படம் வந்து பேசுது. அரசியல்வாதி ஊழல் பற்றி பேசுது இந்த படம். ஆனால் இந்த படத்துக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இப்படி எடுத்துங்க, மத அரசியல் பேசுது, சாதி அரசியல் பேசுது, கனிம வள கொள்ளை வந்து அரசியல்வாதி. இந்த 3 அரசியலும் இவர் நிஜத்தில் பேசினாரா, ஸ்டேஜில் பேசினாரா கேட்டால் கிடையாது. இந்த 3 அரசியல் குறித்து அதுக்கு இவர்கிட்ட மாற்று திட்டம் என்ன, ஏதாவது மேடையில் பேசியிருக்காரா? அரசியல் மேடையில் கிடையாது, பேசலை. ஆனால் படத்தில் பேசுகிறார். படத்தில் பேசுகிறதுக்கு வந்து சென்சாரில் எதிர்ப்பு. நிஜத்தில் பேசினார்னா இவருக்கு வீட்டுக்கு ரெய்டு வரும், ஐடி போகும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மேடையில் பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட நபருக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் சார். நம்ம ஏற்கனவே சச்சின்லேயே நம்ம பார்த்தோம்ல, சச்சினை நம்ம என்ன ஸ்கேமு பார்த்தோமோ, எப்படி வராமையே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்த மாதிரி அதே தான் நடக்குது. மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா படத்தையும் விட இவர் தான் ஓஹோன்னு ஓடுது, உலகம் முழுவதும் வந்து வசூலை அள்ளி வந்து வாரி கொட்டுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இதுதான் மிகைப்படுத்தல்றது. அதாவது வேறு எந்த படமும் கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து பராசக்தி வர்றதுனால நம்ம படத்தை விட பராசக்தி படம் போகலை அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க நார்மலாக என்னை கேட்டால் இந்த படம் திட்டமிட்டபடி சிவகார்த்திகேயன் சொன்னது தான் 100% கரெக்டு. இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து முடித்தாங்கன்னா பிளான் மாற்றுறாங்க. கரூர் சம்பவத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டதோடைய விளைவு தான் கடைசியில் அது என்னவாச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொதப்பலாயிடுச்சு, மொத்தமாக சொதப்பலாயிடுச்சு. என்ன அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ இந்த பராசக்தி படம் ஆஸ் யூஷுவல் நார்மல் வந்து பொங்கல், அவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த வலைபேச்சில் இந்த குரங்குகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து எதிராக அந்த படம் வருது. ஆனால் அறிவு கட்டவங்கள பொங்கல் ரிலீஸ்னால் பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடியோ வர்றது இயல்பு தானே. பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னு முன்கூட்டியே முடிவு பண்ணது, திட்டமிட்டது பராசக்தி. நீங்கள் வந்து தீபாவளிக்கு ரிலீஸை கொண்டு வந்து தள்ளி கொண்டு வந்து நீங்கள் பொங்கலுக்குன்னு சொல்லி மாற்றினது உங்கள் சுயநல அரசியல். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியமான உண்மை. இதுதான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்துன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்போ உங்கள் திட்டத்தை மாற்றுறீங்க. அதனால் உங்களுக்கு சிக்கல், அரசியல் ரீதியாகவும் கரூர் சம்பவத்தில் சிக்கலில் மாற்றுறீங்க. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும். பொங்கலுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா, அவர் வழி ஒன்றுன்றீங்க. அவன் ஆல்ரெடி அவனுடைய வழியில் தானே இருக்கிறான், அவன் இடத்துல தானே இருக்கிறான். சிவகார்த்திகேயன் வந்து அந்த பராசக்தி யூனிட் வந்து பொங்கலுக்கு தான் டிசைட் பண்ணுறாங்க முதல்ல. இதை யார் போட்டிக்கு போகிறது? நீங்கள் தான் போகிறீங்க. ஆனாலும் சிவகார்த்திகேயன் சொல்கிறாரா 2 படத்தையும் கொண்டாடுங்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதுதான் பக்கா ஜென்டில்மேன் வார்த்தை. இதுதான் அந்த வார்த்தை இது வரைக்கும் விஜய்கிட்ட வரவே இல்லை. 2 படத்தையும் கொண்டாடுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் என்னென்ன சொல்கிறீங்க? துப்பாக்கி கொடுத்தாரு, நன்றி விசுவாசம் இல்லை, நன்றி மறந்துட்டோம், துப்பாக்கி கொண்டு வந்து நெத்தியில் வைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். நாடாடி இப்படி யாராவது ஒருத்தர் மேலே வந்து அபாண்டமாக போடுவீங்க? திட்டமிட்டபடி இதுதான் நான் சொல்கிறது 100% உண்மை. திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பராசக்தி. நீங்கள் ஏன்டா பொங்கல் வரைக்கும் இழுத்து வந்தீங்க? தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம்ல. படம் எப்போ முடிஞ்சிச்சு சார்? நீங்களாம் இழுத்துன்னு வந்தீங்க. காரணம் கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட சிக்கல். அப்போவே ரிலீஸ் பண்ணிடலாம். அதிக பேராசை, எல்லாத்தையும் அப்படியே ரியாலிட்டியை காட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணீங்க. உங்கள் அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக படத்தை நீங்கள் தள்ளிட்டு வந்து யார் தப்பு? பேசணும்ல இந்த வலைபேச்சில் குறைஞ்ச பசங்க. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.